வணக்கம் நண்பர்களே. போன வாரம் இஸ்ரேல் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானுடைய கன்சுலேட்டை அட்டாக் பண்ணாங்க. இதில் நிறைய ஈரானியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இறந்து போயிட்டாங்க. 2 ஈரானியன் ஜென்ரல்ஸ் உட்பட. இதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியா இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுமா? அப்படி அட்டாக் பண்ணால் அந்த அட்டாக் எப்படி இருக்கும்? ஒருவேளை 2 நாடுகளுக்கு மத்தியில் போரே கூட வெடிக்குமா? இந்த டிஸ்கஷன்லாம் இப்போ போயிட்டுருக்கு. நிறைய இந்தியன்ஸும் இந்த சிச்சுவேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிறைய இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போ 2 நாடுகள் சண்டை போட போகிறாங்க, நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு. 2 நாடுகளுக்கு மத்தியில் போர் வருது அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் நிறைய போர்கள் வந்திருக்கு. இந்த போர்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போடுற நாடுகளை தாண்டி மற்ற நாடுகள் மீதும் தாக்கம் இருக்கும். ஆயில் கிரைசிஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. 1973 ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்துச்சு. 1990 ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்துச்சு. அதனால் இந்த நாடுகள் இவங்க எப்படி போர் செய்யாமல் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான வழிவகைகளை தேடுறது தான் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுவாங்களா? நிறைய பேர் கண்டிப்பாக சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவிலும் இது சம்மந்தமாக இப்போ டிஸ்கஷன் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் டைரெக்டாக சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். இதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ஈரானும் இஸ்ரேலும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிகப்பெரிய எதிரிகளாக ஆயிட்டாங்க. அது இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு யுனிக் ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் ஈரான் இஸ்ரேல் இந்த 2 நாடுகள் டைரெக்டாக போர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் இந்த 3 நாடுகளுடைய அரசியலை நம்ம எப்படி இந்த வெஸ்ட் ஏஷியாவில் பார்க்குறது அப்படிங்கிறத நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த வெஸ்ட் ஏஷியா அப்படின்ற ஒரு ரீஜன் சொல்கிறாங்க இல்லையா, தமிழில் மேற்கு ஆசியா. இந்த மேற்கு ஆசியாங்கிற பகுதி பெரிய ஒரு பகுதியான மிடில் ஈஸ்ட்டு கீழே வருது. மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறது வெஸ்ட் ஏஷியாவை தாண்டி நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சில நாடுகளும் இந்த மிடில் ஈஸ்ட்குள்ளே வரும். உதாரணத்துக்கு ஈஜிப்ட் போன்ற நாடுகளும் வந்துடும். அது இல்லாமல் யூரோப்பில் ஒரு சின்ன பார்ட்டும் இந்த மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வரும். ஆனால் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவே மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லிட்டேன். ஆனால் நம்ம அந்த பாலிடிக்ஸை மெயினாக எங்கே பார்க்க முடியுதுன்னா அந்த வெஸ்ட் ஏஷியாவில் தான் பார்க்க முடியுது. வெஸ்ட் ஏஷியாவில் நிறைய நாடுகள் இருக்குது. பெரும்பாலான நாடுகள் முஸ்லீம் நாடுகள். அதை தாண்டி இங்கே அரபு நாடுகள் இருக்குது. ரிலீஜன் வச்சு பார்க்கும்போது முஸ்லீம் கல்ச்சர், அது இல்லாமல் லாங்குவேஜ் இதை வச்சு பார்க்கும்போது அரபு கல்ச்சர். அதே நேரத்தில் எல்லா முஸ்லீம் நாடுகளும் அரபு நாடுகள் கிடையாது. உதாரணத்துக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடு ஆனால் அரபு நாடு கிடையாது. அது பெர்ஷியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற நாடு. டர்க்கி முஸ்லீம் நாடு ஆனால் அரபு நாடு கிடையாது. இது டர்க்கிஷ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. ஆனால் நிறைய முஸ்லீம் அரபு நாடுகள் இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு சவுதி அரேபியா, ஈராக், சிரியா, யுஏஇ, பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரி பல நாடுகளை சொல்லலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வெஸ்ட் ஏஷியாவை பார்க்க முடியும். வெஸ்ட் ஏஷியாங்கிற பகுதி வரலாறு சிறப்பு மிக்க பகுதி. ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ்லாம் இங்கே இருந்தது. 5000 வருஷம் முன்னாடியே இங்கே உங்களால் சிவிலைசேஷன்ஸை பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு சுமீரியன் சிவிலைசேஷன். அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இங்கே வெறும் இந்த இஸ்லாம் மதத்தை வச்சு தான் அரசியலை பார்க்குறாங்க. இதை தாண்டி அங்கே ஒரு பெரிய அரசியல் இருக்குது. கம்யூனிஸ்ட் அரசியல் அங்கே ஒரு காலத்தில் இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மீடியா டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த அளவுக்கு அரசியலை நம்மளால் இந்த வெஸ்ட் ஏஷியாவில் பார்க்க முடியுது. ஆனால் நாம் டெய்லிக்கும் நியூஸில் பார்க்குறது மேலோட்டமாக சூப்பர்ஃபிஷியலான விஷயங்களை தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். சரி, முதல்ல இஸ்ரேல் நாட்டினுடைய ரோலை நான் சொல்லிடுறேன். இஸ்ரேல் அப்படின்ற நாடு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நாடு எப்போ மாடர்ன் பீரியடில் உருவாகுதுன்னா 1948 தான் உருவாகுது. அதுக்கு முன்னாடி லீகலாக இங்கே இஸ்ரேல் அப்படின்ற நாடு கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் ஏன்ஷியன் பீரியடில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பகுதியை உங்களால் பார்க்க முடியுது. இங்கே வாழ்ந்த அந்த யூத மக்கள் இருக்காங்களே, ஜூஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஏன்ஷியன் பீரியட்லேருந்து இருக்குது அப்படின்றது அவங்களுடைய வாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அப்படின்ற நாடை நம்மளால் அங்கே பார்க்க முடியல. பாலஸ்டீன் அப்படின்ற நாடு ரீஜனை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மிடிவல் பீரியடுக்கு அப்புறம் இந்த ஜூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் இந்த பாலஸ்டீன் அப்படின்ற இடத்துல இஸ்ரேல் நாடை நாங்கள் அமைக்கணும்,
அப்படின்ற ஒரு கோரிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மிடிவல் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யூதர்கள், ஜூஸ் அந்த பாலஸ்டைன் ரீஜன்லேருந்து இடம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு போய் செட்டிலும் ஆகிறாங்க. அந்த காலகட்டத்தில் பாலஸ்டைன் எப்படி இருக்குன்னா ஒரு மல்டி எத்னிக் ரீஜனாக இருக்குது. பல இன மக்கள் வாழக்கூடிய ஒரு ரீஜனாக இருக்குது. யூதர்கள் இருக்காங்க, அரபு மக்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸோடைய எண்ணிக்கை கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுது. அரப்ஸ் தான் அங்கே மெயின் எத்னிசிட்டியாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நிலை இருக்கும்போது மாடர்ன் பீரியட் வந்துடுது. இப்போது இந்த இஸ்ரேல் நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய ஜூஸ் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இந்த கான்செப்டை ஜைனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூவிசம் அப்படின்றது மதம், ஜைனிசம் அப்படின்றது பொலிட்டிக்கல் கான்செப்ட். இந்த ஜைனிசம் ஸ்ட்ரென்த் ஆகும்போது பிரிட்டன், இந்த உலகத்தினுடைய வல்லரசு, இந்த ஜைனிசம்க்கு சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதை நம்ம செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். அப்போது முதல் உலகப் போர் வருது, அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் நடந்தது. இந்த உலகத்தில் ஜூஸ் நிறைய நாடுகளில் இருக்காங்க. இந்த பிரிட்டிஷனுடைய வார் எஃபர்ட்ஸ்க்கு இந்த ஜூஸ்னுடைய சப்போர்ட் தேவை. இது ஒரு முக்கியமான காரணம். 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்ற அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை பிரிட்டன் வெளியிடுறாங்க. இந்த இஸ்ரேல் நாடு அமைக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பப்ளிக்காக சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஜைனிசம்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல, பட் சப்போர்ட் இருந்தது. ஒரு முக்கியமான சப்போர்ட்டர் ஃபார்மர் பிரசிடென்ட் வூட்ரூ வில்சன். அதுக்கப்புறம் ஒரு சில பொலிட்டிஷியன்ஸும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜைனிசம் கான்செப்ட் வலுக்க பாலஸ்டீனில் இருந்த அரபு மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் ஒரு விரோதம் வருது. எப்படி நீங்கள் திடீர்னு ஒரு நாட்டை இங்கே உருவாக்குவீங்க, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே இருந்த அரபு மக்கள் சொல்கிறாங்க. பாலஸ்டீனில் வாழ்ந்த அரபு மக்கள் மட்டும் அதை எதிர்க்கல, பல அரபு நாடுகள் இதை எதிர்க்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக அரபு நாடுகள் தான். இவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா இந்த 2 நாடுகளையும் அரபு மக்களிடையே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, ஒரு காமன் யூனிட்டி இருந்தது. அரப் நேஷனலிசம்னு சொல்லுவாங்க. அப்போது பல நாடுகளாக அரசியல் ரீதியாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த அரபு அடையாளம்னு வரும்போது நம்மலாம் ஒன்று அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாட்டை மாடர்ன் பீரியடில் கன்சல்டேஷன் இல்லாமல் உருவாகிறத இந்த அரபு மக்கள் விரும்பலை. ஆனாலும் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இஸ்ரேலை உருவாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூஎன் ஜெனரல் அசம்பிளிக்கு இந்த இஷ்யூவை கொண்டு போகிறாங்க. இந்தியா போன்ற நாடுகள் இந்த ரெசல்யூஷனை எதிர்க்கிறாங்க. ஈரானும் அந்த டைமில் எதிர்த்தாங்க. ஈரானுடைய ஸ்டாண்ட் என்னன்னா பாலஸ்டைன், இஸ்ரேல் இந்த 2 நாடுகளை வந்து தனித்தனி நாடுகளாக உருவாக்காமல் ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டாக உருவாக்கிடலாம். ஒரே நாட்டுக்குள்ளே யூதர்கள், அரபு மக்கள் ஒத்துமையாக கூட்டாட்சி முறையில் வாழ்றது பெட்டராக இருக்கணும் அப்பயே ஈரான் சொன்னாங்க. அவங்களும் அந்த ரெசல்யூஷனை அப்போஸ் பண்ணாங்க. ஆனால் அல்டிமேட்டாக 1948 இஸ்ரேல் உருவாயிருது. இஸ்ரேல் உருவானதுக்கப்புறம் பல அரபு நாடுகள் இஸ்ரேல் எதிர்த்து சண்டை போடுறாங்க. இது அரப் இஸ்ரேலி வார்ஸ்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சண்டை போட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா சிரியா, ஈஜிப்ட், ஜோர்டன். இது இல்லாமல் ஒரு முக்கியமான அரபு நாடு சவுதி அரேபியா. ஆனால் அந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியா எப்பயுமே இஸ்ரேலோட டைரெக்டாக ஃபைட் பண்ணல. ஸோ இப்படி தான் இஸ்ரேலினுடைய அரசியலை நம்மளால் இந்த வெஸ்ட் ஏஷியாவில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான கூட்டாளியாக மாறிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணது பிரிட்டன். அதுக்கப்புறம் உள்ளே யார் வந்துடுறாங்கன்னா அமெரிக்கா வந்துடுறாங்க. இது இஸ்ரேலினுடைய அரசியல். அடுத்தது அமெரிக்காவுடைய அரசியலை சொல்லிடுறேன். 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் முக்கியமாக இருந்த ஏகாதிபத்திய சக்திகள் பிரிட்டன், ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடிய ஏகாதிபத்திய சக்தி அமெரிக்கா. சிம்பிளாக சொல்லணும்னா முதல்ல இருந்த சக்தி பிரிட்டனை இப்போ அமெரிக்கா ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போது பனிப்போர் ஆரம்பிச்சிருச்சு 1945க்கு அப்புறம். 2 வல்லரசுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் யூனியன். சொல்லப்போனால் அப்போ சோவியத் யூனியனும் இந்த வெஸ்ட் ஏஷியாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அரபு நாடுகளை நம்ம வசம் இழுக்கணும்னு பார்க்குறாங்க. இஸ்ரேலுக்கு சோவியத் யூனியன் சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா சோவியத் யூனியனில் நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்றது ஒரு நியாயமான டிமாண்ட் அப்படின்னு சோவியத் யூனியன் நினச்சாங்க. ஆனால் இஸ்ரேல் உருவானதுக்கப்புறம் நம் வசம் இஸ்ரேல் வந்துடும், நம்ம லீடர்ஷிப் கையில் வந்துடும், இஸ்ரேல் ஒரு சோஷியலிஸ்ட் நாடாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கனவு பார்த்தீங்கன்னா பலிக்கலை. இஸ்ரேல் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த வெஸ்டர்ன் லெகசியை ஃபாலோ பண்ணி அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டாக போயிடுறாங்க. இது சோவியத் யூனியனுக்கு ஏமாற்றம். ஸோ இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கீழே போயிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அது இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியாவுடைய அரபு நாடுகளும் இந்த அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே போயிடுறாங்க. இது பாருங்கள், ரொம்ப யூனிக்கான சிச்சுவேஷன். அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அரப்ஸ் இருக்காங்க, இஸ்ரேல் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் அரப் நாடுகளுக்கு மத்தியில் விரோதம். அது காரணம் என்னென்னா அந்த இஸ்ரேல் உருவான அந்த பிரச்சனை. அரபு நாடுகள் இஸ்ரேல் சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் இவங்க 2 பேரோட அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா
அப்போ ஈரானும் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க. அடுத்தது நான் ஈரான் பற்றி சொல்கிறேன். 1953 ஈரான் நாட்டில் ஒரு கூ நடக்குது. கூ அப்படின்றது மிலிட்ரி பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை நீக்கிட்டு அவங்க உள்ளே இறங்கிடுவாங்க, அல்லது இன்னொரு அரசியல் சக்தி அந்த கவர்மெண்ட்டை நீக்கிட்டு அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த அடிப்படையில் 1953 ஒரு கூ நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் ஈரானுக்கு வந்துடுறாரு. ஷா ஆஃப் ஈரான்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்க மத்தியில் அந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருந்தது. அரபு நாடுகளும் இஸ்ரேல் நாட்டுக்கும் நடுவில் சண்டை இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாடுகள் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்காவுடைய ரோல். அடுத்து ஈரானுடைய ரோலை சொல்லிடுறேன். ஈரான் வந்து ஒரு ஏன்ஷியன் சூப்பர் பவர். அந்த காலத்தில் இருந்து ஒரு வல்லரசார்ந்த நாடு. ஏன்ஷியன் பீரியடில் பெர்ஷியன் எம்பையர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெர்ஷியன் எம்பையருக்குள்ளே இஸ்லாம் மதம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஈரான் அப்படிங்கிற நாடை உங்களால் அதுக்கப்புறம் பார்க்க முடியுது. ஏன்ஷியன் பீரியடில் இந்த பெர்ஷியா இருந்தது இல்லையா, இந்த பெர்ஷியாவுக்குள்ளே நிறைய ஜூஸ் இருந்தாங்க. அப்போது ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்னாடியே இந்த ஜூஸ்க்கும் பெர்ஷியன் எம்பையருக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தது. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தது. அப்போது ஈரான் இஸ்ரேல் லெகசின்றது ஏன்ஷியன் லெகசி. இதை நம்ம மனசில் வைக்கணும். அந்த யூஎன் ரெசல்யூஷனை ஈரான் அப்போஸ் பண்ணாங்க, ஏற்கனவே சொல்லிட்டு. ஆனாலும் இஸ்ரேல் 1948 உருவானதுக்கப்புறம் இஸ்ரேலை ஈரான் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க, நாடை அக்செப்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேலை ரெக்கக்னைஸ் பண்ணல, நிறைய நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணல. காரணம் என்னென்னா, மற்ற அரபு நாடுகளை அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க இஸ்ரேல் ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆனால் 2 முஸ்லீம் நாடுகள் இஸ்ரேலை ஸ்டார்டிங்கில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஒன்று டர்க்கி, இன்னொன்று ஈரான். இதில் ஒத்து பாருங்கள், ஈரானும் டர்க்கியும் முஸ்லீம் நாடுகள், ஆனால் அரபு நாடுகள் கிடையாது. புரியுதா? இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. இதை பார்த்தீங்கன்னா பெரிஃபெரி டாக்டர்னு சொல்லுவாங்க. இந்த பெரிஃபெரி டாக்டர்ன்றதுனா, இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் பெரும்பாலான நாடுகள் அரபு நாடுகள் தான். இங்கே மதத்தை தாண்டி அந்த அரபு ஒற்றுமைன்றது இருக்குது. அப்போது எல்லா நாடுகளும் அரபு நாடுகளாக இருக்காங்க. அரபு நாடுகள் அல்லாத சில நாடுகள் நம்ம மத்தியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா தான் இந்த அரபு சக்திகளை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படின்ற அடிப்படையில் ஈரான், டர்க்கி, இஸ்ரேல் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான எத்தியோப்பியாவோடையும் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படிதான் இதுதான் இந்த பெரிஃபெரி டாக்டர். இதில் இன்னொரு இன மக்களும் இவங்களோட சேர்ந்துடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்திஷ் இன மக்கள். குர்திஷ் இன மக்களுக்கு தனியாக நாடு கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் நாடு இல்லை. ஆனால் இவங்க ஈரான், ஈராக், டர்க்கி போன்ற நாடுகளில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது இந்த இனங்கள் நாடுகள் மத்தியில் ஒரு அலையன்ஸ் உருவாகுது. ஏன்னா அந்த பெரிய அரபு ஏகாதிபத்தியத்தை, அந்த அரபு சக்தியை நாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல இவங்க முனைப்பாக இருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈரானும் இஸ்ரேலும் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க, ஒன்றா வேலை செய்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு புதிய சேலஞ்சர் இங்கே வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே வராரு. அந்த சேலஞ்சர் யாருன்னா ஈராக். ஈராக் எப்போ இந்த அலையன்ஸ்க்கெல்லாம் சேலஞ்சராக வருதுன்னா, சதாம் ஹுசேன் அப்படின்ற லீடர் அங்கே வராரு. சதாம் ஹுசேன் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஈராக் வந்து சோவியத் யூனியனோட க்ளோஸாக இருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னா, அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் அந்த காலத்தில் எதிரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சதாம் ஹுசேன் அங்கே உருவாகிறார். பாத் பார்ட்டி, அதில் தான் சதாம் ஹுசேன் இருக்கார். இனிஷியலாக அமெரிக்கா பார்த்திங்கன்னா அந்த பாத் பார்ட்டியோட கோஆப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனாலும் சதாம் ஹுசேனுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஈராக் நாட்டுடைய இறையாண்மையை நிலைநாட்டணும். அது இல்லாமல் ஈராக் நாட்டை இந்த வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு வல்லரசு ஆக்கணும், ஒரு ஏகாதிபத்திய சக்தி ஆக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரே நாடு இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்குது. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா எல்லாரும் சேர்ந்து ஈராக்கை செக் பண்ணுறாங்க. இந்த சதாம் ஹுசேன் அரசு வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது, அவர் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. பாருங்கள், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா 3 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்து சதாம் ஹுசேனை எதிர்க்கிறாங்க. இது உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இதெல்லாம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் குர்திஷ் இன மக்கள் சதாம் ஹுசேன் இவர்கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த ஈராக் நாட்டுக்குள்ளே எங்களுக்கு உரிமை வேணும், அட்டானமி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி நாடு வேணும் அப்படின்னு சொன்னால் குர்திஷ் மக்களும் இருந்தாங்க. இப்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அலையன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குர்திஷ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சதாம் ஹுசேன் மேலே அவங்க ப்ரெஷர் போடணும் அப்படின்றதுக்காக. ஆனால் சதாம் ஹுசேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லீடராக தன்னை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. 1960ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணணும், பயாலஜிக்கல் வெப்பன்ஸை டெவலப் பண்ணணும், கெமிக்கல்ஸ் வெப்பன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம்
ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க அலையன்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈஜிப்டுக்குள்ளே அட்டாக் பண்ணாங்க. ஈஜிப்ட் வந்து அவங்களுடைய மிலிட்ரியை ஸ்ட்ரெங்தன் பண்ண நினைக்கிறாங்க. ராக்கெட் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸை இஸ்ரேல் ஒரு காலத்தில் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈராக்குள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸை அதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் அந்த உறவு நகருது. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எப்போ வருதுன்னா 1979 வருது. ஈரானில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது, புரட்சி வெடிக்குது. அது வரைக்கும் அங்கே ஷா இருந்தார். ஷா யார்? அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாகை. அப்போது அங்கே அந்த கைப்பாகை நீக்கப்படுறாரு. ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இறையாண்மையை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்குது. இது வரைக்கும் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க, அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க. அமெரிக்காவுடைய ஒரு ஏஜென்ட் தான் ஈரானில் இருக்காங்க. ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இல்லை எங்களுக்கு இறையாண்மை தேவை, எங்கள் நாடு எங்கள் ஆட்சி, இஸ்லாம் மதத்தை ஒரு ஃபிலாசபியாக வச்சு நாங்கள் ஒரு அரசியல் உருவாக்க போகணும்னு சொல்லி ரெவல்யூஷனாக கொண்டு வருவாங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. நம்மோட இருந்தால் எவ்வளோ காலம், இப்போ தனியாக போகிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. 1979 அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஒரு பெரிய எதிரி ஆயிடுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய சேஞ்ச் பாருங்கள். ஒரு காலத்தில் அமெரிக்கா தான் ஈரானுடைய நியூக்ளியர் டெக்னாலஜி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி தரேன்னு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் கேரண்டி பண்ணது. அதுக்கப்புறம் 1979 அப்புறம் விரோதிகள் ஆகிடுறாங்க. 1979 அப்புறம் ஈரானு தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விரோதம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் வராங்க, ஈஸ்டர்ன் சைடில் வராங்க, சோவியத் யூனியனோட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரானும் ரஷ்யாவும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஆனாலும் உத்து கவனிச்சிங்கன்னா 1979 விரோதம் ஆயிடுது, பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுது. ஆனாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோட இன்டைரக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் ஈராக் வார் நடக்குது. அப்போ ஈராக்கினுடைய லீடர் சதாம் ஹுசேன் தான். ஆனாலும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா சதாம் ஹுசேனை செக் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக ஈரான் மூலமாக அவங்க செயல்படுறாங்க. இஸ்ரேலும் ஈரானுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் அங்கே சதாம் ஹுசேனை டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் அல்டிமேட்டாக வார் பார்த்தீங்கன்னா ஸ்டேல்மேட்டில் முடிஞ்சது, கிளியர் வின்னர் இல்லை. ஆனாலும் ஈராக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மத்தியில் ஒரு அலையன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. 2002-03 அப்புறம் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு வெப்பன் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையாகுது. ஈரான், அமெரிக்கா இதற்கு எதிர்க்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கூட்டாளி இஸ்ரேல் 1960s நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன எங்களுடைய இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி ப்ரோக்ராமை அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஈரான் பொறுத்த வரைக்கும் அது வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் இல்லை, ஈரானுடைய மக்களினுடைய நலனுக்காக டெவலப் பண்ணப்படுற சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்ற பேரில் அணு ஆயுதத்தை உருவாக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் வெப்பன்ஸை டெவலப் பண்ண நினச்சாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் 2009 அப்புறம் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம்க்கான எவிடன்ஸ் கிடையாது. ஸோ இப்படி தான் வரலாறு நகர்ந்துட்டு வருது. இதுக்கு நடுவில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லீடர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை தீர்மானம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கட்டாமின்ற லீடர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவோட ஓரளவு கோஆப்ரேஷனை கொண்டு வரணும்னு நினச்சார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான லீடர் வரார், முகமது அஹமதி நெஜாத். இவர் தான் இந்த அமெரிக்காவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தவர். ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த 9/11 அட்டாக் அது நடந்ததுக்கு காரணமே அமெரிக்கா தான். அமெரிக்காவே பிளான் பண்ணி அவங்களுடைய நாட்டையை அட்டாக் பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே ப்ளேம் போடுறாங்கன்னு இந்த அளவுக்கு அமெரிக்கா மேலே ப்ளேம் வச்சவர். அஹமதி நெஜாத் வந்ததுக்கப்புறம் ஈரான், அமெரிக்கா, இந்த பக்கம் இஸ்ரேல், இந்த 3 நாடுகள் இந்த அந்த எனிமிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த பிரசிடென்ட் வந்து ரவுஹானி. இவர் ஒரு மாடரேட் பிரசிடென்ட். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த நாடுகள் மத்தியில் கொஞ்சம் கோஆப்ரேஷன் எடுத்துகிட்டு நினைக்கிறாரு. பட் அந்த அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ வந்துருக்கூடிய இந்த பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ரைசி. இவரும் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் பிரசிடென்ட். இவர் வந்து அந்தளவுக்கு கோஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. அப்போது ஈரானுடைய அந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸும் இந்த அரசியலை நிர்ணயம் செஞ்சிருக்கு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயட்டோலா, அவர் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட். எப்படி நாடுகளுக்கு அதிபர் இருக்காங்களோ அந்த மாதிரி ஈரானுடைய அந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து அயட்டோலான்னு சொல்லுவாங்க. இந்த லீடர் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் மட்டும் இல்லை, அங்களுடைய ஜுடிஷியரி, ஆர்மி எல்லாத்துக்கும் ஹெட் இவர் தான். இவர் தான் ரொம்ப முக்கியமான லீடர்.
இந்த அயட்டோலா அமெரிக்கா வந்து கிரேட் சாட்டன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டனை பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அது இல்லாமல் இஸ்ரேலை வந்து லிட்டில் சாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அப்படின்ற நாடு அமெரிக்காவுக்கு கைப்பாவையாக இயங்கக்கூடிய நாடு வெஸ்ட் ஏஷியாவில். சிம்பிளாக சொன்னால் அது ஒரு நாடே கிடையாது. ஒரு காலத்தில் இஸ்ரேலை ஈரான் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னு சொன்னல, 1979க்கு அப்புறம் அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலை ஒரு நாடாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவான். என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன், டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. மைனர் அட்டாக் வேணால் நடக்கலாம், அந்த பக்கம் இருந்தும் ரிட்டாலியேஷன் நடக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய லெவலில் வாராக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அமெரிக்கா பார்த்திங்கன்னா இப்போது இஸ்ரேலை அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. இப்போ இருக்கக்கூடிய லீடர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ, இவர் ஒரு ரைட் விங் லீடர், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவர். இவர் வந்து ஒரு லெவலை மீறிட்டார் அப்படின்னு நிறைய அமெரிக்கர்கள் இன்றைக்கி நினைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து குறைஞ்சிட்டு வருது. ட்ரம்ப் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அங்கே அதிபராக இருக்கக்கூடிய பைடன் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டார். இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஒருவேளை ஈரான் அட்டாக் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுற வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பர்ஃபிஷியல் அனாலிசிஸ் தான். யூஎஸ் இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். அவ்வளோ சீக்கிரமாக இஸ்ரேல் அமெரிக்கா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்களே தவிர ஃபுல்லாக இஸ்ரேலை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. அமெரிக்காவுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்று என்டையர் வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கணும். அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளேயே பிரிவுகள் வருது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பேலன்ஸ் பண்ணுறாங்க. சவுதியும் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் சவுதி பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சர் அங்கே கிடையாது. சவுதி இஸ்ரேல் நடுவில் இந்த பிரச்சனை இருந்தாலும் சவுதியும் இஸ்ரேலும் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட அங்கே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஸோ முக்கியமான எனிமிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல். அப்போ கண்டிப்பாக அமெரிக்கா வந்து பேலன்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஈரான் இஸ்ரேல் ரெண்டுமே சக்தி வாய்ந்த நாடுகள், மிலிட்ரி பவர்ஸ். இஸ்ரேல் ஒரு காலத்திலேயே நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்க அஃபிஷியலாக இன்னும் சொல்லியே தவிர ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் பவர் இஸ்ரேல். இந்தியாவை விட அதிகமாக வார்ஹெட்ஸ் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. ஈரான் கிட்ட இப்போ வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை. ஒருவேளை டெவலப் பண்ணியிருப்பாங்களான்றதை அவங்க சொல்லலை, பண்ணியிருக்கலாம். இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி, இது ஒரு பெரிய சர்ச்சை. இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு நாடுகள் உண்மையில் சண்டை போடுறாங்கன்னா அது ரொம்ப உக்கிரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ரெண்டு நாடுகள் சண்டை போடாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, வெஸ்ட் ஏஷியாவுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கே நல்லது. வரக்கூடிய நாடுகளில் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாடுகளும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மைனர் அட்டாக்ஸ் எதிர்பார்க்கலாம். லார்ஜ் ஸ்கேல் மிலிட்ரி கன்ஃபரன்டேஷன் ஆர் வார் இஸ்ரேல் ஈரான் மத்தியில் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்வது போல் இந்த ரெண்டு நாடுகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளும் அரபு நாடுகள் கிடையாது. அப்போது இந்த அரபு நாடுகள் இவங்களை தொடர்ந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ரெண்டு நாடுகள் நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதிரிகள். ஆனாலும் இந்த ரெண்டு எதிரிகளுக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்குது, அதுதான் இந்த அரபு நாடுகள். ஓகேவா? அப்போது இந்த அளவுக்கு இந்த வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இந்த இஸ்ரேலி ஈரானியன் கான்ஃப்ளிக்ட் சுகமாக முடியுதோ அந்த அளவுக்கு வெஸ்ட் ஏஷியாவுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னு இந்த நாட்டினுடைய லீடர்ஸ் சீக்கிரமாக முடிவெடுக்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.